மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளிலும் 4 பழைய மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து ஜூனியர் ரெசிடென்ட் பதவியில் உள்ள மருத்துவர்கள் பணியிடங்களை ஆட்குறைப்பு செய்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு பணி நிரவல் செய்து சமூகத்தில் அரசு ஆவணம் பரத்தி உள்ளது. புதிதாக துவக்கப்படும் மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பணியிடங்கள் பெரும்பாலான இடத்தில் உருவாக்கப்படவில்லை. குறிப்பாக ஜெய்கா திட்டத்தின் கீழ் பல 100 கோடிகளில் சென்னை, கோயமுத்தூர், சேலம், திருநெல்வேலி மற்றும் மதுரையில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கட்டிடங்களில் துறைகள் ஆரம்பிப்பதற்கு எந்த ஒரு பணியிடமும் இதுவரை உருவாக்கப்படாமல் உள்ளது. அதுபோன்று வேலூர், தூத்துக்குடி போன்ற இடங்களில் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைகள் துவக்கப்பட்டு உள்ளன. இங்கு மருத்துவமனைகள் நிர்வகிப்பதற்கு எந்த ஒரு மருத்துவ பணியிடமோ, செவிலியர் பணியிடமோ, பணியாளர்கள் பணியிடமோ இதுவரை உருவாக்கப்படவில்லை. பழைய மருத்துவமனைகள் இருந்து மருத்துவர்கள், பணியாளர்கள் இங்கு பணி செய்ய நிர்பந்திக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதேபோன்று கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில், பெரியார் நகர் மருத்துவமனையிலும் எந்த ஒரு பணியிடங்களும் உருவாக்கப்படாமல் பிற மருத்துவமனையில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு இங்கு மருத்துவர்களும், செவிலியர்களும், பணியாளர்களும் பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற எந்த ஒரு புதிய பணியிடங்களுக்கும் உருவாக்கப்படாமல் புதிய மருத்துவமனைகள் துவக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் கடுமையாக எதிர்க்கிறது. தற்பொழுது ஆட்குறைப்பு செய்யப்பட்டிருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளின்படி ஆட்குறைப்பு செய்வதாக கூறுகிறது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளின்படி பார்க்க வேண்டிய வெளிநோயாளிகள் பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சைகள், பிரசவங்கள் ஆகிய குறியீடுகளில் இந்த விதிகளை விட சுமார் 3 முதல் 4 மடங்கு வரை அதிகமாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக 100 MBBS சீட்டுகள் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு 420 படுக்கைகள் இருந்தால் போதும். ஆனால் 100 MBBS சீட்டுகள் கொண்டுள்ள மருத்துவமனையில் சுமார் 800 1000 படுக்கைகள் உள்ளன. அதேபோன்று 100 MBBS சீட்டுகள் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் தினசரி 800 புறநோயாளிகளை பார்ப்பதால் போதுமானது. ஆனால் தினசரி சுமார் 2000 புறநோயாளிகள் சராசரியாக இந்த மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். மருத்துவர்கள், நோயாளிகள் சராசரியை எடுத்துக்கொண்டால் நமது தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவர்கள் குறைவாகவே உள்ளனர். 24,000 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சுமார் 12,000 மருத்துவர்கள் மட்டுமே தற்பொழுது மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார்கள். தற்பொழுது குறைவான எண்ணிக்கையில் மருத்துவர்களை வைத்து அரசு மருத்துவக் கல்லூரி நடத்தி வரும் நிலையில் மருத்துவர்கள் பணியிடங்கள் ஆட்குறைப்பு செய்வது தவறான செயலாகும். இதனால் மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் ஆட்குறைப்பு செய்யப்படும் மருத்துவமனைகளில் நோயாளிகளும் பாதிக்கப்படுவார்கள். தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளின்படிதான் தற்பொழுது மருத்துவர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுகிறார்கள் என்று அரசு கூறுமானால், தேசிய மருத்துவ ஆணையின் பணிகளில் வராத குடும்ப அறுவை சிகிச்சை முகாம்கள், மாற்றுத்திறனாளி முகாம்கள், VIP கான்வாய் டியூட்டி, மெடிக்கல் போர்டு, நலங்காக்கும் ஸ்டாலின் போன்ற அனைத்து முகாம்கள், கோர்ட் டியூட்டி போன்ற புறக்கணிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்பொழுது மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ பணியிடங்களில் ஆட்குறைப்பு செய்ய நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்று, இனிமேல் புதிதாக மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டால் அதற்குரிய மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்பட்ட பின்னரே அந்த மருத்துவமனைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் வேறு வழியின்றி தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை தள்ளப்படும் என்று அறிவித்தார். பேட்டியின் போது டாக்டர் சீனிவாசன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் டாக்டர் சீனிவாசன் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல்
மருத்துவ சங்க மாவட்ட செயலாளர் நாகராஜன், திண்டுக்கல் மாவட்ட சங்க பொருளாளர் திருலோகச்சந்திரன், துணைச் செயலாளர்கள் கார்த்திகேயன், லலித்குமார், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வக்குமார், சேகர் உள்ளிட்ட ஏராளமான மருத்துவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளின்படி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அந்த விதிகளின் கீழ் இல்லாத பல வேலைகளை நம்மளுடைய மருத்துவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு விஐபி கான்வாய் டியூட்டி, டிசபிலிட்டி கேம்ப்பு, ஃபேமிலி வெல்ஃபேர் கேம்ப், நலம் காக்கும் ஸ்டாலின், இது போன்ற பல வேலைகளை நம்ம தேசிய மருத்துவ ஆணைய விதிகளின்படி அதெல்லாம் வராது. அதையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இங்கே நாம் பார்க்குறதெல்லாம் நோயாளிகளின் நலன் கருதி தான் நாங்கள் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் நோயாளிகள் டாக்டர் ரேஷியோ பார்க்கணும். அப்படி பார்த்தா கூட 24,000 பேர் இருக்க வேண்டிய நம்ம பார்க்குற மருத்துவக் கல்லூரிகளில் நாங்கள் சிகிச்சை அளிக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எங்களுக்கு 24,000 மருத்துவர்கள் தேவைப்படும். அது கூட வெறும் 12,000 பேர் தான் இருக்காங்க. ஆக எந்த விதத்தில் எப்படி எடுத்து பார்த்தாலும் மருத்துவர்களின் எண்ணிக்கை கம்மி. அதனால் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. கண்டிப்பான முறையில் புதிய மருத்துவமனைகளுக்கு புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.